நாட்டு மாடு ஒன்னே ஒன்று கூட்டிட்டு வந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மாடை வச்சு ஒரு பெரிய கோசாலை அமைக்கணும்லாம் நினைக்கல. சரி, ஒரு ஆர்வத்தில் வாங்கியிருக்காரு. வீட்டில் ஒரு 2 மாதம் தான் அவர் வந்து ஒரு ஆர்வமாக மெயின்டைன் பண்ணுவார். பால் கறவை இல்லாத மாடாக இருந்தாலும் சஸ்டைனபிளாக கொண்டு போகணும். ஏன்னா எங்கள்கிட்ட என்னென்னா மாடு வந்துருச்சுன்னா அது வயதான மாடாக இருந்தாலும் சரி, ஏதானும் பால் கறவை இல்லாத மாடாக இருந்தாலும் சரி, காலை கண்ணாக இருந்தாலும் சரி, எதையுமே வெளியே அனுப்ப மாட்டோம். ஹரியானி, கான்க்ரேஜ், கிர், தார்பார்க்கர், சாஹிவால், ராட்டி இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் பிரீட்ஸில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த பால் இல்லாத வர்க்கம் எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோ பிரீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போக இப்போ நம்மக்கிட்ட வந்து 100 பசுக்களுக்கு மேலே ஆயிடுச்சு. காஞ்சி குட்டை, துரிஞ்சல், சித்தூர் குட்டை, ஹலிகர், புங்கனூர், வெச்சூர், தஞ்சாவூர் குட்டை பண்ணுங்க. அப்போ மாடுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம், மாடு கண்ணு போடும்போது என்ன பிரச்சனை வருது, மாடு சாப்பிடாம உட்காந்துருச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், இல்லை தீவனம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ண போகிறோம். இந்த மழை காலங்களில் தண்ணிலாம் மேஜர்லி பூஜை ஐட்டம்ஸ் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். நாங்கள் ஒரு மகளிர் சுய உதவி குழுவாகவும் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் பிரீதா மணிகண்டன். நான் இங்கே சென்னை ஆதம்பாக்கத்துலேருந்து பிறந்து வளர்ந்தது. ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இங்கே தான் பண்ணேன். அப்புறம் டிசிஎஸ், ஐபிஎம் அந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2017 வரைக்கும் டிப்பிக்கலி ஒரு அர்பன் பர்சனாக தான் இருந்தேன். மாடோ விவசாயமோ அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நாட்டு மாடு மேலே ஒரு ஆர்வம் வந்து எங்கள் வீட்டு உபயோகத்துக்குன்னு ஒரு மாடும் கண்ணும் வாங்கினோம். அந்த அந்த தொடக்கம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு 100 மாடுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோசாலையா அமைஞ்சிருக்குங்க. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருந்தது. பால்ல இருக்கக்கூடிய கலப்பரம், நாட்டு மாடோட மகத்துவம் அப்படின்னு, நாட்டு மாடு பால்ல இருக்கக்கூடிய ஊட்டம், இதை பத்திலாம் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. அதை பார்த்து எங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வமாய் நாட்டு மாடு ஒன்னே ஒன்று கூட்டிட்டு வந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மாடை வச்சு ஒரு பெரிய கோசாலை அமைக்கணும்லாம் நினைக்கல. சரி, ஒரு ஆர்வத்தில் வாங்கியிருக்காரு. வீட்டில் ஒரு 2 மாசம் தான் அவர் வந்து ஒரு ஆர்வமாக மெயின்டைன் பண்ணுவார். அது வரைக்கும் நம்ம தடையா இருக்க வேணாங்கிறதுனால தான் நானும் ஆர்வமாக அதை கூட்டிட்டு வந்தோம். பட் அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப ஆர்வமா அந்த மாடு வளர்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாடு வளர்ப்புல எங்களுக்கு அறிமுகமே இல்லாதனால மாட்டுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய கோசாலைக்கு போனோம். அப்புறம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாடை பராமரிப்பு அது ஒரு 2017 மாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே போயிடுச்சு. அப்புறம் 2018 தான் ஒரு 4-5 மாடு நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா வந்தது. அதாவது நாங்க வாங்கினதை பார்த்து எங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்களுக்கும் மாடு வேணும்னு கேட்க அவங்களுக்காக வாங்கினோம். பட் அவங்களுக்கு பராமரிப்பு பண்ண முடியாதனால திரும்ப நம்மளே மெயின்டைன் பண்ணும்படியா ஆச்சு. ஸோ இப்படிதான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ முதல்ல ஒரு வீட்டுக்கு நல்ல பாலுக்காக ஆரம்பிச்சது நாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் இல்லாத வர்க்கம் எப்படி நம்ம சேவ் பண்றதுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோ பிரீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போக இப்போ நம்ம கிட்ட வந்து 100 பசுக்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே சென்னையிலே வச்சிருக்கோம். முக்கியமாக இதை சென்னையில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாடுகளோட ஒரு கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் வச்சிருக்கோம். பால் கறவை இல்லாத மாடா இருந்தாலும் சஸ்டைனபிளா கொண்டு போகணும். ஏன்னா எங்கள்கிட்ட என்னன்னா மாடு வந்துருச்சுன்னா அது வயதான மாடா இருந்தாலும் சரி, ஏதானும் பால் கறவை இல்லாத மாடா இருந்தாலும் சரி, காலை கண்ணா இருந்தாலும் சரி, எதையுமே வெளியே அனுப்ப மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நமக்கு பாரம் ஜாஸ்தி ஆக ஆக இதை மெயின்டைன் பண்றதுக்கு 2020 தான் நாங்கள் அதை ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணோம். அது வரைக்கும் எங்களோட ஓன் சேவிங்ஸ் அப்புறம் லோன் வாங்கி அந்த மாதிரிலாம் செலவு பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் இதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல ஃபண்ட் வாங்க முடியாதுங்கிறதுனால ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணோம். ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சது. ஏன்னா ட்ரஸ்ட் வர ஃபண்ட் வச்சுதான் மாடுகளுக்கு நாங்கள் ஃபுல்லா தீவனம் கொடுக்கறது, புதுசா ஷெல்டர் அமைக்கிறது, இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் ட்ரஸ்ட்ல இருந்து ஃபண்ட் எடுக்கிறோம். அப்போ அந்த ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும் போது மக்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்க எதுக்கு கொடுக்குறோம்னா, நிறைய பேர் வந்து மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அர்பன் பாப்புலேஷன்ல இருக்கிறவங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம இடத்துல வந்து இது ஒரு மாடு வளர்ப்புல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அந்த மாடு பராமரிப்புல ஈடுபடுறதுக்கும் அல்ல அவங்கள வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ எங்களோட பள்ளிக்கரணையில நிறைய பேர் வந்து மாடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க மாடு வளர்க்கணும்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, நீங்க மாடு வாங்காதீங்க, எங்க இடத்துல வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ மாடுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்றோம், மாடு கண்ணு போடும்போது என்ன பிரச்சனை வருது, மாடு சாப்பிடாம உட்காந்துருச்சுன்னா என்ன பண்ண போறோம், இல்லை தீவனம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ண போறோம், இந்த மழை காலங்களில் தண்ணி நிறைய ஆயிட்டதுனால இந்த எஃப்எம்டி மாதிரி டிசீஸ் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணோம், இதெல்லாம் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இதை நீங்க கத்துக்கிட்டு இதை உங்களால தனியா பண்ண முடியும்னு நினைக்கிற போது நீங்க மாடு வாங்குங்க.
அப்படிங்கிறத நாங்க எல்லாருக்கும் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த கோசாலையில நம்ம கொடுக்குறோம். அதை தவிர வந்து அவங்க ஒரு இதெல்லாம் என்னால முடியாதும்மா, ஏதோ வந்தா கொஞ்ச நேரம் பசுக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களும் கொஞ்ச நேரம் வந்து பசுக்களோட இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீவனம் கொடுத்து, ஒரு வெல்லம் மாதிரி விஷயங்கள் கொடுத்து, இல்ல பிறந்த நாள் கொண்டாட்டமோ, இல்ல யாராவது மூதாதையர்கள் இறந்த தினம், இல்ல அவங்கள நினைச்சு அவங்களுக்கு தீவனம் கொடுக்கறது அமாவாசைகள்ல, அதே மாதிரி திதி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பசுக்களுக்கு தீவனம் கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கண்ணுக்குட்டியோட விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கான ஒரு இடமா இந்த கோசாலா அமைஞ்சிருக்குங்க. நமக்கு வந்து 100+ மாடு இருக்குங்க. இங்க ஒரு 15 மாடு கிட்ட இருக்கு ஆதம்பாக்கம்ல. பள்ளிக்கரணையில ஒரு 70 மாடு. இப்ப மதுராந்தகம்ல விஜயதசமி அப்பலேருந்து ஒரு கோசாலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்க ஒரு 20 மாடுகள் இருக்குங்க. 20 ரகம் வச்சிருக்கோங்க. முதல்ல வந்து நார்த் இந்தியன் பிரீட்ஸை பத்தி மட்டும் தான் தெரிஞ்சதுனால அந்த டைம்ல நார்த் இந்தியன் பிரீட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். 2017லேருந்து நாங்க வந்து 18, 19 வரைக்கும் வாங்கினது நார்த் இந்தியன் பிரீட்ஸ் தான். வெறும் நார்த் இந்தியன் பிரீட்ஸ் பால் கறவை இருக்கக்கூடிய வர்க்கமான மாடுகள் வாங்கியே எங்களால லாபகரமா பண்ண முடியலன்னு தான் ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ சவுத் இந்தியன் பிரீட்ஸும் வச்சிருக்கோம். நார்த் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஹரியானி, கான்கிரேஜ், கிர், தார்பார்க்கர், சாஹிவால், ராட்டி இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் பிரீட்ஸ்ல இருக்குங்க. சவுத் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சி குட்டை, துரிஞ்சல், சித்தூர் குட்டை, ஹலிகர், புங்கனூர், வெச்சூர், தஞ்சாவூர் குட்டை, இன்னும் நிறைய பிரீட்ஸ் இருக்கு. இப்போ ஆதம்பாக்கத்துல முக்கியமா குட்டை ரகங்கள் தான் வச்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி குட்டை ரகங்கள்ல பால் வர்க்கமே கிடையாது. இவங்கள்ட்ட இருந்து ஒரு 300 ml to 500 ml பால் கிடைச்சா ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் அது கண்ணு போட்டு 2-3 மாசத்துக்கு தான். ஸோ அந்த கன்று குட்டிகளுக்கே நாங்க பால் கொடுத்துருவோம். இங்க இருக்கிற மாடுகள் எதையும் நாங்க கறக்கிறது இல்லை. ஆனா இந்த பிரீட்ஸ் எல்லாம் வந்து பால் வர்க்கம் இல்லைங்கிறதுனால, ரொம்ப அழிவின் விளிம்புல இருக்கிறதுனால இதை பத்தி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த பிரீட்ஸ் இங்க வச்சிருக்கோம். இந்த பிரீட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இவங்க 2 பேருமே வந்து சிவகங்கை வட்டாரத்து குட்டை ரக மாடு. அந்த மாடு பார்த்தீங்கன்னா புலிசாரைன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து புலிசாரை ரகம். இவ வந்து நாங்கள் சக்தின்னு பேர் வச்சிருக்கோம். இவ வந்து தென்பாண்டி மாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பசு வந்து சித்தூர் குட்டை. இது வந்து தாய் பசு, இது கன்று. இது வந்து சித்தூர் குட்டை அப்படிங்கிற பிரீடு மேஜர்லி சித்தூர் மாவட்டத்தில் பார்க்கலாம். இது வந்து புல் காஃபு. இங்க பார்க்கறது வந்து கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய ரகம். இதெல்லாம் கேரளாவோட குட்டை ரகம். இது வந்து தாய் பசு, அவங்களோட கன்று. இது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா வெச்சூர், அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லையா? மோஸ்ட்லி வெச்சூர்ல இதை விட குட்டியா இருக்கும். இது வந்து கேரளா பிரீடை சேர்ந்த வெச்சூருங்க. அது சிவகங்கை மாடு. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல மாடு வச்சிருக்க மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம நிறைய செய்திகள்லையும் பாக்குறோம். அதனால வந்து மக்களுக்கு வந்து இடையூறும் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க வந்து இப்ப சென்னைக்குள்ளேயும் சரி, பள்ளிக்கரணையிலையும் சரி, கிட்டத்தட்ட 100 மாடுகள் மேல வச்சிருக்கீங்க. மாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாடுகளுக்கு. ஸோ நீங்க இந்த இவ்வளவு 100 மாடுகளுக்கு நீங்க பசுந்தீவனம் எப்படி இங்க சென்னைக்குள்ள இருந்து நீங்க அதுக்கு பண்ணி கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த சிட்டிக்குள்ள மாடுகள் நம்ம பாக்குறோம் இல்லையா? ரோட்ல போற மாடுகள் குப்பை தொட்டியில தான் நிறைய மாடுகள் சாப்பிடுது. அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய சாப்பிடுது. இப்ப கூட வந்து நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, மாடு இறந்ததுக்கு அப்புறம் வயிறு அறுத்தா 30 கிலோல இருந்து 45-65 கிலோ வரைக்கும் கூட பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு அப்படின்றது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து மேஜர்லி மாடை வந்து வெளியே விடுறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம என்னதான் ஃபீட் பண்ணி அமிச்சாலும் அந்த அந்த ஒரு சாம்பார் கவர் பார்க்கும் போது அந்த வாசனைக்கு சாப்பிட்டுடுதுன்னு நிறைய விவசாயிகள் சொல்றாங்க. அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினாலையும் அந்த சாணத்துல நம்ம பொருட்கள் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் சாணம் ரொம்ப முக்கியம். அதனாலவும் நாங்க வந்து வெளியே அனுப்புறது இல்லை மாடுகளை. ஸோ உள்ள வச்சிருக்கிற போது நாம வந்து இயற்கை தீவனம் தான் கொடுக்குறோம். அதாவது உளுத்தம் போட்டு, தோரம் போட்டு, புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மிக்சர் தான் மேஜர்லி கொடுக்குறோம். ஏன்னாக்கா இப்போ வந்து வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பாலோட அளவை கூட்டுறதுக்கும் அதோட ஃபேட்டை கூட்டுறதுக்கும் உரிய தீவனங்கள் நிறைய கிடைக்குது. ஸோ அதுல என்ன சேர்க்கறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு பெல்லட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்குற போது ஒரு ப்ராப்ளம் வருங்கிறதுனால அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அடர் தீவனம் வந்து தவிடு, பொட்டு, புண்ணாக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். வெக்கோல் கொடுக்குறோம். அப்புறம் பசுந்தீவனம் வந்து நம்ம அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில இருந்து லோடு எடுத்துட்டு வருவோம். 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு லோடு வரும். ஏன்னா 2-3 நாளைக்கு மேல அந்த பசுந்தீவனம் தாங்காது. ஒரு 4 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு லோடு வரும். அதுல வந்து நம்ம அந்த கோ5, கோ4 இல்லைன்னா
யூனோ சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்லு கிடைக்கும் நமக்கு. அந்த பில்லு கிடைக்கிறது வந்து நமக்கு மழை காலங்களில் தடைபட்டுரும். ஏன்னா வந்து மழையில நிறைய அழுகி போயிடும், இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ரொம்ப வெயிலா இருக்கிற டைம்லையும் வந்து சீக்கிரம் வாடி போயிடுங்கிறதுனால அந்த டைம்லையும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து கிராமப்புறங்கள்லேயே இருக்கும். ரொம்ப மழையா இருந்தாலோ இல்லைன்னா வந்து அந்த டைம்ல பயிரெல்லாம் போட்டாங்கன்னா அந்த பயிர் போட்ட நேரத்தில் மேய போகிறதுக்கு இடம் இல்லைன்னு இப்போ மதுராந்தகம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே அதெல்லாம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருந்தாலுமே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆர்கானிக் அண்ட் குவாலிட்டி ஃபீடை எங்களோட இருக்கிற ப்ரெமைசஸ்குள்ளே கொடுக்குறோமே தவிர வெளியே மாடு அவுத்து விடுறது இல்லைங்க. நம்ம இப்ப ஆதம்பாக்கத்துல இருக்கிற மாடுகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இதுல வந்து மோஸ்ட்லி இந்த குட்டை ரகங்கள் தான் வச்சிருக்கீங்க, அதுவும் நம்ம நாட்டு பிரீட்ஸ் தான் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு சஸ்டைனபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க ஒரு மாடுல இருந்து அடுத்தடுத்த மாடுகள் வந்து நீங்க வாங்குவீங்க, அதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் கம்மியா தான் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த பாலே வந்து நீங்க வெளியில எடுத்து விற்கிறது கிடையாது, அதோட கண்ணுக்குட்டிகளுக்கே கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோசாலையில இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு சஸ்டைனபிள் எப்படி நீங்க கொண்டு வரீங்க? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா குட்டை மாடுகள்ங்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா அதோட மடியே ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல இருந்து பெருசா பால் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நாங்க வந்து இந்த 2 வருஷம் மாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த 2 வருஷம் 2018 அண்ட் 19 நிறைய கோசாலைகளுக்கு போகும்போது இந்த மாதிரி மாடுகள் வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையிலே இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அது பால் வர்க்கம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ பால் இல்லைங்கிறதுனால ஒரு விவசாயிகளோ இந்த கிராமத்து மக்களோ என்னன்னா இதை மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா இதுல இருந்து ஒரு வருமானம் வரல. ஸோ இதை வந்து அனுப்பிடுறாங்க, வெட்டுக்கு அனுப்பிடுறாங்க, இல்லை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்க விரும்பல. எல்லாருமே கிராஸ் பிரீட்ஸ் தான் வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த ஜெர்சி, ஹெச்எஃப், பால் கறவை கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் வச்சிருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு பார்க்கும்போது கன்சியூமர்ஸ் வந்து பாலை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பாலுக்கு இருக்கிற மதிப்பு, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, பாலுக்கு இருக்கிற மதிப்பு வந்து சாணத்துக்கு இல்லை. அப்போ இந்த மாடுகளால வந்து பால் கொடுக்க முடியாதுங்கிற போது அந்த சாணம் கோமியத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா மாடு எப்ப பால் கொடுக்கும்? வளர்ந்து ஒரு 3 வயசுக்கு மேல அது வந்து செனையாகி அது கன்று போட்டு அதோட கண்ணுக்கு ஒரு பால் கொடுக்கக்கூடிய 4-5 months அதுதான் வந்து மில்கிங் டைம். மற்ற டைம் பாத்தீங்கன்னா ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கண்ணு போடுற வரைக்கும் அது வந்து ட்ரை பீரியட். ஸோ ஒரு மாடோட லைஃப் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ட்ரை பீரியட் தான் நிறைய இருக்கும். ஏன்னா வயசாயிடுச்சுன்னா பால் கொடுக்க போறது இல்லை, சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கிற போது பால் கொடுக்க போறது கிடையாது, அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிற போது பால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பீரியட் தான் நிறைய இருக்கு. ஆனா சாணம்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிறந்ததுல இருந்து இறந்து போறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கண்டிப்பா சாணம் கொடுக்கும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் சாணத்தை பொறுத்து நம்ம என்ன பொருள் பண்ணலாங்கிறத யூஸ் பண்ண முடியுமே தவிர சாணம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாலை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க வந்து இந்த சாணத்தை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்காங்க, விவசாயத்துக்கும் சரி வீட்டு உபயோகத்துக்கும் சரி. மோஸ்ட்லி நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், மாடுனா ஒரு விவசாயம் சார்ந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனா வந்து அந்த காலத்துல மாடு வாழ்வியல் சார்ந்ததா இருந்தது. ஒரு வீட்லயும் மாடு இருந்தது. மாடு வந்து மோஸ்ட்லி அவங்க வீட்டு மெம்பர் மாதிரி வச்சிருந்தாங்க. கல்யாணம்னா வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு மாடும் சீதனமா கொடுத்ததுல இருந்து, குழந்தை பிறந்தா மாடு கொடுக்கறதுல இருந்து, அந்த மாடோட சாணத்தை வந்து வீட்டு வாசல்ல முழுகிறதுல இருந்து விரட்டி தட்டுவாங்க. அப்புறம் அதை அடுப்பெரிக்க யூஸ் பண்ணுவாங்க, அந்த சாம்பலை பல் தேய்க்க பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு நல்லது கெட்டது, அதே மாதிரி யாராவது இறந்து போயிட்டா கூட விரட்டி வச்சுதான் எரிப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கூட ஹோமம் பண்றதுக்கு விரட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளும் ஒரு வாழ்வியல் முறையிலையும் அவங்க வந்து இந்த சாணத்தையும் கோமியத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த சாணம் கோமியம் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்டா கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை நம்மளோட வந்து அந்த பழக்கத்தை நம்ம திரும்ப கொண்டு வரணும். அதனால ஒரு சஸ்டைனபிலிட்டியும் இந்த மாடை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்தது. மாடோட சாணத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 5 கேட்டகரிஸா பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து ஃபர்டிலைசர்ஸ். இந்த சாணமும் கோமியமும் சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், பூச்சி விரட்டி, இதெல்லாம் நம்ம பண்றோம். இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற டெரேஸ் கார்டன் வச்சிருக்கவங்களுக்கும் நர்சரிஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுன்றவங்களுக்கு, கிச்சன் கார்டன் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து நமக்கு பால் தேவை ரொம்ப கம்மி. பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணாலே பால் தேவை ரொம்ப கம்மி. அதை தவிர ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ இல்ல பூச்சி வெரைட்டிக்கோ பாலே தேவைப்படாது. ஸோ மேஜர்லி ஃபர்டிலைசர்ஸ்ல அதே மாதிரி சாண உரமா கொடுக்கறது சரி, அப்புறம் வந்து
ஒரு வெர்மி கம்போஸ்டா கொடுக்கறதும் சரி, கம்போஸ்ட் சாணமா கொடுக்கறதும் சரி, இதெல்லாம் வந்து சாணத்துல இருந்து பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ். அதை தவிர ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள். அந்த காலத்துல இருந்தே வந்து பூஜைக்கு வந்து வெரைட்டி தேவைப்பட்டிருக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு. ஸோ கோயில்கள் எல்லாமும் ஹோமம் பண்ணுறதுக்கு வெரைட்டி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வெரைட்டி செய்கிறோம், திருநீர் செய்கிறோம், விபூதி. அது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ வர விபூதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டையை எரிச்சு கொடுக்குறாங்க. நம்ம சுத்தமாக பசுஞ்சாணத்துலேருந்து விபூதி பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. அகர்பத்தி எரிக்கிறதுனால எவ்வளோ வந்து ஏர் பொல்யூட் ஆகுதுன்னு ரீசர்ச்சே பண்ணியிருக்காங்க. இப்போ சாணத்தை எரிக்கிறதுனால அந்த அளவுக்கு பொல்யூஷன் இல்லைங்கிறதும் நம்ம கிட்ட பேப்பர் ஒர்க் இருக்கு. ஸோ ஏன்னா கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்றதுல முக்கியமா அது எரியறதுக்கே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அகர்பத்தி. ஸோ தூப் ஸ்டிக்ஸ், கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லிட்டு பூஜை பொருட்களுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் கோமியமும் சில பேர் வந்து இந்த பூஜைக்கு தேவையான கோமியமும் அபிஷேக பஞ்சகவ்யமும் இந்த பிரதோஷ காலங்கள்ல சிவன் ராத்திரி அப்போ வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த பஞ்சகவ்யம் அபிஷேக பஞ்சகவ்யம் வாங்கிட்டு போறாங்க. ஸோ இது வந்து 2வது கேட்டகரி பூஜா ஐட்டம்ஸ். இந்த 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர். நம்ம காலையிலேருந்து யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து நைட் யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. என்ன கெமிக்கல் இருக்குன்னே தெரியாமல் நம்ம வாயில் அந்த பேஸ்ட்டை போடுறோம். அந்த காலத்தில் வந்து ஒன்றா வேப்பங்குச்சி யூஸ் பண்ணாங்க, இல்லைன்னா ஒரு சாம்பலில் உப்பு போட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய டூத் பவுடர், பாத் பவுடர், அப்புறம் வந்து ஃபேஸ் பேக்கு, மாய்ஸ்சரைசர், சோப்பு, இதெல்லாம் வந்து விபூதியிலேருந்தும் கோமூத்ராலேருந்தும் பால்லேருந்தும் நம்ம பண்ணுறோம். சில பேர் கூட கேட்பாங்க, பால்லேருந்து நீங்கள் வந்து ஒரு சோப்பு பண்ணுறதுனால இது வந்து தப்பு இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாடு வந்து ஒரு 300 ml பால் கறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 ml பாலை நான் யாருக்கு விற்க முடியும்? அது எவ்வளோ நாளைக்கு கண்டினியூஸாக கொடுக்க முடியும்? அதே அந்த 300 ml பாலில் நான் வந்து ஒரு 10 சோப்பு பண்ணேன்னா அது வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டிக்கு இந்த மாடுக்கு உதவும். ஏன்னா நம்ம சாணத்துலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணாலுமே சில பேர் வந்து அந்த சாணம் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு தயங்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மில்க் சோப்பு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு ரீச் ஆகுது, ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து இருக்கிற கொஞ்சம் பாலை மதிப்பு கூட்டு பண்றது. ஏன்னா அந்த மாடுக்கு பால் கறக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ஜெக்ஷனோ ஸ்டெராய்ட்ஸோ கொடுக்காம இருக்கிற கொஞ்சம் பால்ல எப்படி வந்து இன்னும் ஒரு சஸ்டைனபிலிட்டி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து ஹோம் கேர்ல பார்த்தீங்கன்னா கோமூத்ரா பேஸ்ட் ஃப்ளோர் கிளீனர், மஸ்கிட்டோ காயில், டிஷ் வாஷ் பவுடரு, டிஷ் வாஷ் லிக்விடு, டிஷ் வாஷ் பார், அதெல்லாம் நம்ம வந்து ஹோம் கேர்ல பண்ணிட்டு இருக்கோம். ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சகவ்யம்ங்கிறது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல ரொம்ப பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. அந்த பேஸ் பண்ணி பஞ்சகவ்யத்துல என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மேஜர்லி வந்து சாணத்துல பண்ணக்கூடிய களிம்பு மாதிரி இருக்கும் ஸ்கின் கேருக்காக. அதுக்கப்புறம் வந்து சாணத்துல பண்ற நீம் ஸ்ப்ரே இருக்கும், துளசி அர்க்கு இருக்கும், பஞ்சகவ்ய கிருதம், அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சாணத்துல பெயிண்ட்டும் நம்ம வந்து பிரிக்ஸும் பண்றதுல முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு நாங்கள் மேஜர்லி ப்ரொடக்ஷன் வந்து பஞ்சகவ்ய விளக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த தூப் ஸ்டிக்ஸு, கப் சாம்பிராணி, இது வந்து சாணத்தில் பண்ணக்கூடிய கவுடங் பாட்டு. இது வந்து செடி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன விதை போட்டு வளர்த்து செடி வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். சாணத்தில் பண்ணக்கூடிய கணேஷா, இதெல்லாம் மேஜர்லி பூஜை ஐட்டம்ஸ் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். நாங்கள் ஒரு மகளிர் சுய உதவி குழுவாகவும் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா லேடிஸ் தான் ஃபுல்லாக இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக லேடிஸ் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இது அமையுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி. நம்ம வந்து வெளியே வாங்கக்கூடிய சாம்பிராணி ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து சார்கோலில் பண்ணுவாங்க. சார்கோலில் வாசனைக்காக வந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமான பசுஞ்சாணத்தில் பண்ணுறோம். இதில் வந்து 4-5 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து அப்படியே வெறும் நெய் மட்டும் போட்டு பண்ணுறது, ஹோமம் பண்ண எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி, குங்குலியம், ஜடாமாசி, கோரக்கிழங்கு, இதெல்லாம் போட்டு ஒரு ஹெர்பல் தூப் ஒன்று பண்ணுறோம். அதை தவிர வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணதும் பண்றோம். பட் எல்லாத்தோட பேஸும் வந்து பாத்தீங்கன்னா சாணம் தான். இதே வேரியன்ட்ல எல்லாத்துலயும் கப் சாம்பிராணியும் இருக்கு. ஸோ இந்த கப்லயும் நாங்க என்ன பண்றோம்னா ஹெர்பல், அப்புறம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் 2 வேரியன்ட்டும் பண்றோம். இது பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. இது வந்து நல்ல பெரிய குழிவான விளக்கா இருக்கும். ஆரம்ப காலத்துல நாங்க சின்ன விளக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர் நல்ல டிமாண்ட் இருந்ததுனால பெரிய விளக்கா பண்றோம்.
இதில் நெய் போட்டு திரி போட்டு ஏற்றும் போது இந்த விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். நெய்யும் சாணமும் சேர்ந்தா அப்படியே ஹோமம் பண்ண எஃபெக்ட் வீட்டில் இருக்கும். நிறைய புகை வரும், பட் ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும். இது வந்து பசுஞ்சாணத்தில் செய்யக்கூடிய விநாயகர். வீட்டில் ஏதோ ஒரு வகையில் சாணம் இருக்கணுங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அதனால சாணத்தில் பண்ணக்கூடிய பசுஞ்சாண விநாயகர். இதை வந்து நம்ம கிஃப்ட் ஐட்டமாகவும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன கிரகப்பிரவேசம்னா ஒரு 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு இது வச்சு கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் வைக்கிற ஒரு கிஃப்ட் ஐட்டமாவோ இல்லை கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சாணத்தில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பூந்தொட்டி. இது 3 சைஸ்ல இருக்கு. இங்க காய வச்சிருக்கிறது சின்ன சைஸ். இதுல என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன விதை போட்டு நம்மளோட சாண உரமே கம்போஸ்டே போட்டுட்டோம்னாக்கா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துரும். ஏன்னா சின்ன செடிகளை வந்து நம்ம தோட்டத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு சில பேர் வந்து ஊர்ல தோட்டம் வச்சிருப்பாங்க. அதுல கொண்டு போய் வச்சானா பராமரிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒரு 2 மாசம் வரைக்கும் இதுல வச்சு நம்ம அளவா தண்ணி விட்டு வளர்க்கலாம். ஒரு 2 மாசம் வளர்ந்த கண்ணை வந்து அப்படியே கொண்டு போய் தோட்டத்துல இந்த சாணத்தோட புதைச்சிட்டோம்னா இதுவே ஒரு உரமா மாறிடும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சாப்ளிங்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பிறந்த நாளுக்கோ இல்லை ஒரு விழாவுக்கோ. அதில் வந்து ஒரு பிளாக் கலர்ல பிளாஸ்டிக் கவர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மாற்றா வந்து இந்த சாணத்துல செய்யக்கூடிய சின்ன பூந்தொட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். பூத்தொட்டிலேயே 3 சைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து அதுல இருக்கிறதுல பெரிய சைஸ். கொஞ்சம் பெரிய சாப்ளிங்ஸ் எல்லாம் நம்ம இதுல வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துல கொண்டு போய் மண்ணில் அப்படியே புதைச்சிடலாம் நம்ம. ஸோ இது ஒரு 3 மாசம் வரைக்கும் இதுல வச்சு வளர்க்கறதுக்கு உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் நாங்கள் வந்து எங்களோட தூப் ஸ்டிக்ஸை கொடுக்குறோம். மாடியில் காய இருந்ததில் அந்த தூப் ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்லேயும் கொடுக்குறோம். கப் சாம்பிராணி இந்த மாதிரி ஒரு இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங்கில் நம்ம கொடுக்குறோம். நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி. இது வந்து எங்கள் கோமூத்ரா பேஸ்டு ஃப்ளோர் கிளீனர். இந்த ஃப்ளோர் கிளீனரில் கோமியம், நீம் இதெல்லாம் போட்டு டிஸ்டில் பண்ணி ஃப்ராக்ரன்ஸ்க்கு லெமன் கிராஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பர்சனல் கேரில் நலங்கு மாவு சோப் இது பஞ்சகவ்யத்தோடு சேர்த்து நலங்கு மாவும் ஆட் பண்ணி செய்யக்கூடிய சோப் இது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மோஸ்ட்லி 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சாணம் கோமூத்திரத்தில் பண்ணுறதே வீட்டு உபயோகத்துக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேஜர்லி நம்ம வந்து கோசாலை மூலியமா பண்றதில்ல. கோசாலை மூலியமா பண்றது மேஜர்லி சர்வீசஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா மக்களையும் மாடையும் வந்து இணைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம நினைக்கிறோம். ஒன்று ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ், ஒரு கோபூஜை பண்ணணும்னா நம்ம இடத்துக்கே வந்து கோபூஜை பண்ணலாம். இல்லை நாங்கள் பசுவையும் கண்ணையும் எடுத்துட்டு வந்து உங்க இடத்துல கோபூஜை பண்ணலாம். ஒரு கடை திறப்பு, இல்லை ஒரு புதுமனை புகுவிழா, இல்லை ஏதோ ஒன்று சும்மா ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், 60ஆம் கல்யாணம், இல்லை எங்க அம்மா வந்து அந்த காலத்துல மாடோட வாழ்ந்தவங்க, இப்போ அவங்களால மாடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நினைக்கிற போது நம்மளே வீட்டுக்கு ஒரு மாடும் கண்ணும் கூட்டிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி மாடை பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது மாடு பராமரிப்பு பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க கோசாலையில வந்து ஒரு வாலண்டியரா வந்தாங்கன்னா மாடு பராமரிப்புல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அவங்க மாடு வளர்ப்புல இருக்கிற ஒரு சந்தேகங்கள் அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதை தவிர அடுத்த தலைமுறைக்கு பசுனா என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா கண்ணுக்குட்டீஸ்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம். அது என் பொண்ணு தான் கண்டக்ட் பண்றான். அதுல என்னன்னா சின்ன பசங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு என்ன பெட் வேணும்னு கேட்டா ஒரு நாய், பூனை, ரேபிட்னு சொல்லுவாங்களே தவிர பசுவோ கண்ணுக்குட்டியோ இப்போ அவங்க வாயில வராது. ஸோ அந்த பசுக்களை பத்தின ஒரு அறிமுகம், ஒரு பிரீட்ஸை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், அப்புறம் டைம் டு ஸ்பெண்ட் வித் தி கண்ணுக்குட்டீஸ், கடலிங் த காஃப்ஸ், ஃபீடிங் த காஃப், செல்ஃபி வித் கண்ணுக்குட்டீஸ்னு குழந்தைங்களுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாடை பத்தி தெரியணும், அவங்க இந்த மாடு பராமரிப்புல ஒரு ஆர்வம் காட்டணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியா இந்த கண்ணுக்குட்டீஸ்ங்கிற ஈவெண்ட் பண்றோம். ஸோ இது எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னு தூரத்துல இருந்து இருக்கிறவங்க கூட ஒரு பசுவை அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்ல கவு ஃபீடிங்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்ல அமாவாசை அப்போ மாடுக்கு ஃபீட் பண்றதுக்கோ, இந்த மாதிரி அனுஷத்தப்போ ஃபீட் பண்றாங்க, ஏகாதசி துவாதசி ஃபீட் பண்றாங்க, தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, மகாலயபட்சம், இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வந்து எங்க இருந்தாலும் ஃபீட் பண்றதுக்கு ஆத்தென்டிக்கான ஒரு இடம் தேடினாங்கன்னா எங்களோட கோசாலையில வந்து ஃபீட் பண்ணலாம். மாடுகளோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயங்க. இவ்வளோ டைம் எடுத்து நீங்க வந்து எங்களோட கோசாலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே சமயத்துல எல்லாரும் வந்து பசுக்களோட எவ்வளோ முடியுமோ உங்களோட டைமையோ இல்லை அந்த பசுக்களுக்கான ஒரு வாழ்வியலுக்கான ஏதாவது உங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷனையும் கண்டிப்பா கொடுங்க. ஏதோ ஒரு வகையில இந்த நாட்டு மாடுகளை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கொடுக்கறதுக்கு உங்களால ஆன ஒரு தொண்டை நம்ம எல்லாருமே செய்ய வேணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.